இட்லி தோசைக்கு அருமையான ஒரு தண்ணி சட்னி தான் பார்க்க போறோம். இது நல்ல தண்ணியை வச்சுட்டு நல்லா இட்லியை வச்சு சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா நல்ல டேஸ்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம். இது நல்லா பொரியும் போதே 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். 2 பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதில் சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இதுலயே போட்டு வறுத்துக்கலாம். இன்னும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, கலர் மாறிடக்கூடாது. இதோட பச்சை வாசம் போகிறதுக்கு மட்டும் நம்ம லேசாக வதக்கணும்னா போதும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 இனுக்கு கொத்தமல்லி எடுத்து தண்டு பகுதியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வெங்காயம் எல்லாம் இந்த ரோஸ் கலர்ல வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் இந்த கண்ணாடி பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இதுல ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ்ல போட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நான் பல்ஸ்ல போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா இன்னும் நல்லா நைஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, சட்னி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை நல்லா அரைச்சிட்டோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார்ல சட்னி எல்லாமே இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் ஊற்றிருக்கோம். இதையும் இதுல ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா தண்ணியா வச்சுக்கலாம். சட்னி சூப்பரா இருக்கும். நல்லா எந்த அளவுக்கு நீங்க தண்ணியா வச்சாலும் தண்ணியா இருக்காது. பாருங்க, சட்னி பார்க்கறதுக்கே இன்னும் நல்லா கெட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுலயுமே இன்னும் நீங்க சட்னிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்க செய்யும் போது இன்னும் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. பாருங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகாய் 1 4 கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாமே நல்லா இந்த சூட்லேயே பொரிய விட்டுடலாம். இப்போ இந்த சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க, சூப்பரான அட்டகாசமான சட்னி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது நல்ல இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்க இந்த சட்னியை ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி உங்க வீட்டில் நான் சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, அம்மா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த சட்னி உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.